ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அனதர் வீடியோ சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய நாள் நான் வீடியோவே போடல. எனக்கு கொஞ்சம் ஃபேமிலி இஷ்யூஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி இப்போ ஆஃபர்லி போகுது, உங்களுக்கும் ஆஃபர்லி போகும் நம்புகிறேன். சரி, இதெல்லாம் வள பேசாமல் இப்போ நம்ம ஃப்ரீ ஃபயர் மேட்ச் விளாட்லாம். பேக் டு ஃப்ரீ ஃபயர். இன்றைக்கி நம்ம ஃப்ரீ ஃபயரில் லோன் உல்ஃப் விளாட போகிறோம். ஏன்னா இப்போ நான் ரொம்ப நாள் கழிச்சு ஃப்ரீ ஃபயர் எடுக்கிறேன். என் ஸ்கில்ஸ் எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு தான் நான் இப்போ லோன் உல்ஃப் விளாட போகிறேன். இல்லை, லோன் உல்ஃப் இல்லை, கிராஃப்ட்லேண்டில் விளாட போகிறேன். ஹெட் ஷாட் மேட்ச். ஓகேவா, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் வளன்னு பேசாமல். அதே மாதிரி இப்போ நான் அனிமே பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் கைஸ். ஒரு 4-5 அனிமே முடிச்சிருக்கேன் இப்போதைக்கு. அதே மாதிரி இப்போ நீங்கள் எத்தனை அனிமே முடிச்சிருக்கீங்கன்னு கமெண்ட்டில் பின் பண்ணிடுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுப்பேன் நீங்கள் எத்தனை அனிமே முடிச்சிருக்கீங்கன்னு. ஓகே கைஸ், இப்போ என்ன பண்ணலான்னா இப்போ நான் போய் எனிமி அடிக்க போகிறேன். இப்போ நான் ஒரு கொஷின் கேட்குறேன். யாரெல்லாம் டீமன் ஸ்லேயர் மூவி பார்த்துட்டீங்க சொல்லுங்கள். நான் பார்க்கல ஒன்றும். எப்படி பார்க்கணும்னு எனக்கு தெரியல. நான் தேட்டரில் போய் பார்க்கறதுக்கு ஃபோனில் பார்க்கலான்னு யோசிக்கிறேன். நான் வரமாட்டேது எப்படி பார்க்குறோன்னு யூடியூப்பில் போட்ட எக்ஸ்ப்ளனேஷன் கூட. அதனால் மறக்காமல் அது மட்டும் கமெண்ட் பண்ணிடுங்க எப்படி பார்க்கணுன்னு. குதிக்க மாட்டேறான். ஓகே, நான் ரொம்ப நாள் ஓடி இருக்கேன். ஒரே விஷயம், நான் இது செட்டிங்ஸ் கொஞ்சம் மாற்றிடுறேன். என்னாச்சு? எனக்கு இது கொஞ்சம் அப்படியே அன்சீன் மாற்றிடலாம். இப்போ வாடா டே பட்டா எத்திரா என்ன தீயில்லை சுர்மா விட்டோம் பட்டு கட்டி இருக்கட்டும். டாய் சாப்பிடா. நாடா இவ்வளோ உயிரிழக்கிற. டாய் சாப்பிடா. ஐயோ, நம்மளுக்கு சுட தெரில. ரொம்ப நாள் ஆச்சு போல விளாட்டி. இந்த லாங் ரேஞ்சில் போய் அவன் போட்டு தரணும். என்னடா எனக்கு தான் சுட வரலையா இல்லை அவனுக்கு சுட வரலையா? தீ 170 போடு சும்மா ஒட்டும். ஓகே கைஸ், இவனுக்கு சாவடியும் இல்லடே. யாரா நீ? டெசர்ட் இல்லைலாம் அதை பாருங்க அவள் தான் கைஸ். டீல் சுருமா ஒட்டும் டெசர்ட் ஹில் கம்பேக் கைஸ். டெசர்ட் ஹில் கம்பேக் கைஸ், கம்பேக். இனிமேல் நம்ம ஆட்டோண்டா. கம்பேக் கைஸ். நம்ம கொஞ்சம் செட்டிங்ஸ் மட்டும் ஆச்சிட்டு வரேன். வீட்டில் கொஞ்சம் கத்திட்டே இருக்கிறாங்க, நான் பார்த்துட்டு வரேன்னா கதை. ஓகே, என் வீட்டில் வீடியோவே போட முடியல கைஸ். ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக கத்திட்டே இருக்கிறாங்க. எனக்கு ஒரே மிஷின் நான் கட் பண்ணிக்கிறேன். ஓகே கைஸ், ஆக வேண்டியதாக பார்ப்போம். போட்டோம் டே. யாரா நீ? ஓகே, நான் இப்போ தான் விளாட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, போர் அடி கைஸ். அடுத்த வாட்டி நம்ம இதுக்கு அடுத்த வீடியோ நம்ம ஹாரர் கேம் போடலாம். இப்போ பாருங்க, நான் முடிக்கிறேன். தம்பி நீ ஏறிப்போம். தம்பி நான் தான் டெசர்ட் எவ்வளோ ஆள் தெரியுமா? அது சொல்லலை. பேக் டு த ஃபார்ம் கைஸ். இப்போ கொஞ்ச நாள் விளாத்துல கொஞ்சம் இது ஃபேமிலி இஷ்யூஸ். அம்மா விளாட வேணா சொல்லிட்டாங்க. இப்போ திரும்பி கம்பேக் தரேன். இந்த பாருங்க ஓல் தான் கைஸ். ஏறி போகலாம் கைஸ். அவனை நீ நம்ம தான் கைஸ். அதே மாதிரி ரொம்ப நாள் வீடியோ போட்டே இல்லை. உங்களுக்கே தெரியும், நான் சொல்லிட்டேன். அதேமாதிரி எனக்கு ரொம்ப ஆதரவு தாங்க. அப்போ தான் எனக்கு வீடியோ போட தோணும். எனக்கும் நீங்கள் ஆதரவு தந்தால் எனக்கும் வீடியோ போட தோணும். ஹெட்ஷாட்டை வாங்க. ஏய் செத்து தொலையாண்டா. இல்லையா நானா சாவுண்டா. ஓலாம் முச்சாச்சு. இது நான் ஆல்ரெடி ஒரே ஒரு லாங் வீடியோ போட்டிருக்கேன். 3 லாங் வீடியோ போட்டிருக்கேன். எனக்கு என்ன பேசணுன்னே தெரியல. சத்தியமாக கைஸ், நான் ஃப்ராங்காக சொல்லிடுவேன். எனக்கு என்ன பேசணுமே தெரியல இந்த லாங் வீடியோலாம். அதனால் நானே அதை பேசிட்டு போடுறேன். ஓகே, விளாடுவோம். மூலவா ஆக வேண்டியதை பார்ப்போம். பாருங்க கைஸ், ஒளிஞ்சு வந்து அட்டாக் பண்ணுற நீ. டேய் தம்பி நான் நீ
ரொம்ப தொலை பண்ணுறாங்க. ஹெட்ஷாட்டு இதான் தரமான ஹெட்ஷாட்டு பார்த்தீங்களா? இப்போ நான் இது விளாட்ற இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இந்த பார்க்குற நேரத்தில் நான் வந்து இப்போ எக்ஸாம் எழுதிட்டுருப்பேன். அதாவது இப்போ நான் இந்த வீடியோ வந்து நான் எப்போ போஸ்ட் பண்ணுறேன்னா வந்து மண்டே போஸ்ட் பண்ணுவேன். அந்த சண்டே அதாவது நான் சாட்டர்டே வீடியோ எடுத்துருக்கிறேன். சண்டே காலையில் போஸ்ட் பண்ணுவேன். இதை அப்போ வந்து சண்டே காலையில் போஸ்ட் பண்ணுவேன். பாருங்கள். இப்போ என்னென்னா வந்து நான் இப்போ என்ன எடிட் பண்ணால் கற்றுக்கிட்டேன் கொஞ்சம் எப்படி எடிட் பண்ணணுன்னு. அதாவது வந்து கைன் மாஸ்டர் ஆப்பில் நான் எடிட் பண்ண கற்றுக்கிட்டேன் கொஞ்சம். அதை வச்சு நான் இனிமேட்டு வீடியோலாம் கொஞ்சம் நல்லா உங்களுக்கு எடிட் பண்ணி தரணும். ஏன்னா வந்து நான் எடிட் பண்ணால் தான் நீங்களும் பார்ப்பீங்க, நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து இப்போ நான் எடிட் பண்ணலைன்னா யாரும் பார்க்கவும் மாட்டீங்க, ரீச் கிடைக்காது. நீங்களே சொல்லுங்க, இப்போ ஒரு வீடியோ நல்லா இல்லைன்னா அது நீங்கள் பார்ப்பீங்களா? இல்லைல்ல. ஆனால் வந்து இப்போ அந்த வீடியோவை நான் நல்லா இப்போ ஓரளவுக்கு எப்படி சொல்லிட்டு ஓரளவுக்கு நல்லா எடிட் பண்ணி போட்டோன்னா எல்லோரும் பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க எடிட் பண்ணது பிடிச்சிருக்குது. அதே கான்செப்டில் இப்போ நான் எடிட் பண்ண போகிறேன். எடிட் பண்ண கற்றுக்கிட்டேன் கொஞ்சமாக. இனிமேல் நம்ம போகிற வீடியோ எல்லாமே ஒர்த்தாக இருக்கும் எடிட் பண்ணி. அதனால் எனக்கு மறக்காமல் ஆதரவு தாங்க. நீங்கள் ஆதரவு தந்தால் தான் என்னால் வீடியோ போட முடியும் கண்டினியூஸாக. அதான் நானும் சொல்கிறேன். நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கும் வீடியோ போகணுன்னு தோணும் வீடியோ போகணுன்னு. அதாவது எனக்கு ஒரு 100 சப்ஸ்கிரைபர் மேன் இருந்தாலே போதும் கைஸ். 100 1 பில்லியன் இருக்கணும். 1 பில்லியன்னா நான் நிறைய உழைக்கணும். அதுக்கு நீங்களே பார்த்துக்கோங்க. எனக்கு ஆசை தான் 1 பில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்கணும். யார் போடுவா? ஆனால் எனக்கு இப்போதைக்கு நான் வந்து காலேஜ் படிக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு ஒரு 1K சப்ஸ்கிரைபர் இருக்கணும். 1K சப்ஸ்கிரைபர் காலேஜ் படிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு 1K சப்ஸ்கிரைபர் இருந்தாலே போதும். ஏன்னா வந்து முழுக்க என்னோடய எஃபெக்ட். ஏன்னா நான் தான் வந்து இப்போ எடிட் பண்ண கற்றுக்கிட்டேன். எனக்கு எடிட்டர் வந்து எடிட்டர் எனக்கு பெருசாக யாரும் இல்லை. என் ஃப்ரெண்டுக்கு வேணால் அவன் யூடியூப் சேனலுக்கு நான் எடிட் பண்ணி தரேன். அவன் எனக்கு எடிட் பண்ண தர மாட்டான். ஏன்னா அவனுக்கு எடிட் பண்ண தெரியாது. நான் தான் எனக்கு தம்ப்நெயிலில் எடிட் பண்ணிப்பேன். அதேமாதிரி நான் தான் வந்து எனக்கு இது பண்ணிப்பேன். என்னது வீடியோ எடிட் பண்ணிப்பேன். வேறு யாரும் எனக்கு எடிட் பண்ண தர மாட்டாங்க. அதனாலே வந்து நான் கொஞ்சம் நல்லா உழைக்கணும். இப்போ நான் வந்து சின்னவன் தான், 6th தான் படிக்கிறேன். இப்போ ஸ்டடீஸும் பார்க்கணும், வீடியோவும் பார்க்கணும், வீடியோ அப்லோட் பண்ணுறதும். அதனால் வந்து கொஞ்சம் எஃபெக்டிவாக நான் பண்ணோம். அதாவது நான் ஸ்டடீஸில் இப்போ கவனமாக இருந்தால் நான் வீடியோ போட எனக்கு சான்ஸ் கிடைக்கும் வீட்டில் கேம் விளாடும் போது. அதனால் வந்து நான் வந்து ஸ்டடீஸ் நல்லா படிக்கணும். நல்லா படித்தா நல்லா வீடியோ போட முடியும். அதனால் நான் வந்து வியூவர்ஸ்க்கு இந்த யூடியூப் சேனல் தொடங்கணும்னு சொல்லிட்டு நான் அதுக்காகவே நல்லா படிப்பேன். ஓகே, இவ்வளோ பேசியாச்சு. வள